வீட்டை விட்டு வெளியேறும் மஹிந்த, தொடரும் ராஜபக்ச குடும்பத்தின் பரிதாப நிலை. இலங்கையில் அதிகாலையில் ஏற்பட்ட கோர விபத்து, பெண்கள் உட்பட 42 பேர் காயம். அமெரிக்க வரி குறைப்பு இலங்கைக்கு சிறப்பு நன்மைகளை தராது. எரிபொருள் பற்றாக்குறை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கையில் முட்டைகளை நுகர்வோருக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். கல்வி மறுசீரமைப்பில் கருணியால் கோடிக்கணக்கில் பண மோசடி, தேரரின் அதிர்ச்சி தகவல். மட்டக்களப்பில் மினி சூறாவளியால் பறந்த ஆலய கூரை. போலீஸ் திணைக்களத்தில் பாரிய மாற்றம், அமைச்சர் ஆனந்த விஜயபால. டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் தொடர்பில் வெளியான தகவல். மஹிந்தவிட முட்டி மோதி மூக்குடைய போகும் அனுர. உலகின் பெரும் செல்வந்தர்கள் பட்டியலில் முதல் இடத்தில் மஸ்க். பிரித்தானியா புலம்பெயர காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய தகவல். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற தயாராக இருப்பதாக அவரது மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தற்போது மஹிந்த ராஜபக்ச குறித்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் வலுக்கட்டாயமாக அல்லாமல் அரசியலமைப்பு உரிமையின் அடிப்படையில் தங்கியுள்ளார். இருப்பினும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட புதிய சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக மாறிய பிறகு அவர் இல்லத்தை விட்டு வெளியேற தயாராக இருப்பதாக நாமல் கூறியுள்ளார். ஒரு நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி தனது பதவிக்காலத்தில் எடுத்த தீவிரமான முடிவுகளுக்காக பிற்காலத்தில் ஆபத்துகளை சந்திக்க நேரிடலாம் எனவும் சுட்டிக்காட்டிய நாமல், இதனால் அவர்களுக்கு சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இது தற்போதைய ஜனாதிபதிக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பொருந்தும் ஒரே மாதிரியான விடயம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறிய பிறகு பாதாள உலக கும்பலின் ஆபத்தை எவ்வாறு கையாள்வார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு அவர்கள் பதவிக்காலத்தில் தீர்மானங்களை மேற்கொள்வதை எளிதாக்குவதற்காக அரசியலமைப்பால் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கேகாலை அவிசாவளை வீதியில் இன்று அதிகாலை சம்பவித்த விபத்தில் 42 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சீதாவாக்கை கைத்தொழில் பேட்டையில் பணிபுரிபவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து தெகியோவிட்ட தெம்பெலியான பகுதியில் விபத்துக்குள்ளானது. காயமடைந்த அனைவரும் சிகிச்சைக்காக அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தெரணியக்கலையில் இருந்து அவிசாவளை கைத்தொழில் பேட்டைக்கு பயணித்த பேருந்து ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக தெரிய வந்துள்ளது. விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவின் வரி குறைப்பு இலங்கைக்கு சிறப்பு நன்மைகளை தராது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் பரஸ்பர வரி விகிதத்தை 20% மேலும் குறைத்திருந்தாலும் இது இலங்கைக்கு சிறப்பு வாய்ப்பை வழங்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார். வரி 20% குறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது இலங்கைக்கு மட்டுமல்ல, ஆடைத்துறையிலும் மற்ற துறைகளிலும் அமெரிக்க சந்தையில் எங்களுடன் போட்டியிடும் மற்ற நாடுகளுக்கு இதேபோல் வரி குறைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். எனவே இந்த வரி குறைப்பால் எங்கள் நாட்டுக்கு சிறப்பு நன்மை இல்லை. ஏனெனில் பங்களாதேஷை எடுத்துக்கொண்டால் 20%, வியட்நாமை எடுத்துக்கொண்டால் 29% உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் இந்தியாவுக்கு 25% குறைக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை இந்தியா ரஷ்யாவுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்கு இந்தியாவுக்கு ஒரு செய்தியை அனுப்புவதற்காக இலங்கையை பயன்படுத்தி இருக்கலாம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரஷ்யாவில் உள்ள எண்ணெயில் இருந்து சுத்திகரிக்கப்பட்டு பெறப்படும் டீசலுக்கு தடை விதிப்பது தொடர்பில் ஐரோப்பா பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக உலகளாவிய ரீதியில் டீசல் பற்றாக்குறை ஏற்படும் நிலையில் அது இலங்கைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை எட்டியுள்ளது. அதேவேளை உலக சந்தையில் BDI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 67.33 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. மேலும் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 69.67 அமெரிக்க டாலராக வீழ்ச்சி அடைந்துள்ளது என தரவுகள் தெரிவிக்கின்றன. அதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 3.08 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. முட்டைகளை கழுவிய பின் சேமித்து வைப்பது நுகர்வுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உலின ரணசிங்க தெரிவித்துள்ளார். இவ்வாறு முட்டைகளை கழுவுவது முட்டைகளின் மேற்பரப்பில் உள்ள கிருமிகளை முட்டைக்குள் மாற்றும் ஆற்றலை கொண்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முட்டையோடு முழுமையாக மூடப்பட்டுள்ளது. இது மிருதுவான நுண்ணிய துளைகளை கொண்டுள்ளது. எனவே முட்டைகளை கழுவும் போது மேற்பரப்பில் உள்ள அழுக்கு, தூசி மற்றும் விலங்குகளின் மலம் தண்ணீரில் கலந்து முட்டையின் உள்ளே நகரும் வாய்ப்பு உள்ளது. முட்டையின் உள்ளே புரதம் நிறைந்த ஒரு ஊடகம் உள்ளது.
உள்ளது. நுண்ணுயிர்கள் அதில் நுழைந்தால் அவை விரைவாக வளர்ந்து நச்சு நிலைமைகளை ஏற்படுத்தும். எனவே கழுவிய பின் முட்டைகளை சேமிக்க முடியாது. கழுவிய முட்டைகள் சந்தையில் பொதி செய்யப்படுவதில்லை. முட்டை உற்பத்தி செயல்முறையின் போது அழுக்கு, தூசு மற்றும் மலம் மாசுபடுவதை கட்டுப்படுத்த நல்ல தரமான மேலாண்மை முறையை பின்பற்றி உற்பத்தி செய்யப்படும் முட்டைகள் உள்ளன என தெரிவித்துள்ளார். ஆங்கில புத்தகங்களை மரப்பாடம் செய்து கொண்ட மோசடிக்காரர்களை புதிய கல்வி மறுசீரமைப்பை மேற்கொண்டுள்ளனர். இதற்காகவே கோட்டல்களில் கூட்டம் நடத்தி கோடிக்கணக்கில் மக்கள் பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது என அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஜல்வெல்ல தேரர் தெரிவித்துள்ளார். இசிறுபாயவில் அமைந்துள்ள கல்வி அமைச்சில் பிரதமர் ஹரணிய தலைமையில் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் ஆசிரியர் சங்கங்களுக்கு வெளிப்படுத்தும் மாநாட்டில் ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டில் வெளிநடப்பு செய்த பின் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த தேரர் குறித்த கூட்டங்களுக்கு கலந்து கொண்டவர்களுக்கு பணம் வழங்கப்பட்டு அவற்றுக்கான வவுச்சர்களும் போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் தெரிந்து கொள்வதற்கான எவ்வித பத்திரங்களும் அவர்களிடம் இருக்கவில்லை. சீரமைப்பு குழுவின் தலைவர் யார் என்று கூட அறிவிக்கவில்லை. ஆனால் மக்கள் அறியாத ஒரு அறிக்கையை கொடுத்துள்ளனர். தலைவர் மற்றும் குழு உறுப்பினர்களின் பெயர்களை ஏன் சொல்ல முடியாது? மேலும் மக்கள் விரும்பாத கல்வி மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்த நாங்கள் விடமாட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் மினி சூறாவளி காரணமாக ஆலயம் ஒன்றின் கூரை சேதமடைந்துள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. பவனதீவு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பனிகர்பான் நவசக்தி விநாயகர் பத்திரகாளியம்மன் ஆலயத்திலேயே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இதன்போது காற்று காரணமாக ஆலயத்தின் கூரைகள் பறந்துள்ளதாக தெரிய வருகிறது. இன்னும் 2 வருடங்களுக்குள் போலீஸ் திணைக்களத்தில் தலைகீழான மாற்றங்கள் மேற்கொள்ளப் போவதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் சிறப்பான திணைக்களங்களில் ஒன்றாக போலீஸ் திணைக்களத்தை மாற்றும் நடவடிக்கைகள் தற்போதைக்கு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் 2 வருடங்களுக்குள் குறித்த மாற்றம் ஏற்படுத்தப்படும். அதற்கான தரநிலைகளை தற்போதைக்கு உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம். போலீஸ் திணைக்களத்திற்கான கௌரவம், அங்கீகாரம் என்பவற்றை அதிகரித்துக் கொள்வதற்கான செயற்பாடுகளை இடைவிடாது முன்னெடுக்க உள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிப்பது போல கிராமங்களில் உள்ள மக்களுக்கு பொருத்தமாக உட்கட்டமைப்பு வசதிகளை எடுத்து செல்ல வேண்டும் என மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். தம்புளையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே மத்திய வங்கி ஆளுநர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கியால் ஏற்பாடு செய்யப்பட்ட டிஜிட்டல் பரிவர்த்தனை ஊக்குவிப்பு நிகழ்ச்சி திட்டம் நேற்று தம்புளை பொருளாதார மத்திய நிலையத்தை மையப்படுத்தி மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவின் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த அவர், டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் குறிப்பாக நமது நாட்டில் பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வுகளுக்கு பெரும்பாலும் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த காலங்களில் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. ஆன்லைன் பேங்கிங், QR கோட் ஆகியவற்றை பயன்படுத்தி செலுத்தி வந்த நிலையில் தற்போது அரசாங்கத்தின் சேவைகளுக்காக கொடுப்பனவுகளை GoPay ஊடாகவும் செலுத்த முடியும். இதே முறையில் வரி செலுத்தும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இதன் பயன்பாடு மிக குறைவு. குறிப்பாக மேல் மாகாணத்திற்கு வெளியே செல்லும் போது பெரும்பாலானவர்கள் இன்னும் நாணயத்தாள்களை கொண்டே பரிவர்த்தனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதைத்தான் அவர்கள் எளிது என நினைக்கின்றனர். ஆனால் நீங்கள் உண்மையிலேயே யோசித்து பார்த்தால் ஒரு வர்த்தகர் மற்றும் நுகர்வோருக்கு இந்த பணத்தை பயன்படுத்துவது உண்மையில் கூடுதல் நேரத்தை கடக்கிறது. குறிப்பாக டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் வங்கி அமைப்பு மற்றும் நிதி நிறுவனங்கள் சிறப்பு பங்காற்றுகின்றன. இதுபோன்ற இடங்களுக்கு வந்து அதை ஊக்குவிப்பதை தவிர இது கிராமங்களுக்கு செல்ல வேண்டும். அப்போதுதான் இதில் நம்பிக்கை ஏற்படும். இதன் மூலமாக வரி பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்வோம் என்ற தேவையற்ற பயம் உள்ளது. அப்படி எதுவும் இல்லை. வரி பிரச்சனையில் சிக்க வேண்டும் என்ற நிலைமை ஏற்படுமானால் பணத்தை எவ்வாறு கையாண்டாலும் அதில் சிக்கிக் கொள்வீர்கள் என தெரிவித்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கமும் மஹிந்த ராஜபக்சவை பழிவாங்க முயற்சித்தை மூக்குடைப்பட்டது. அதேபோல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் முயற்சிப்பதாக தெரிகிறது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் செய்தி தொடர்பாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் ரத்து தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் நாம் நோக்கும் கருத்து என்னவென்றால், முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில், கோத்தபய, மைத்ரிபால சிறிசேன, சந்திரிகா ஆகியோரை பழிவாங்குவதல்ல, மஹிந்த ராஜபக்சவை கொழும்பிலிருந்து மெதமுலனவிற்கு அனுப்புவதற்காகும். சர்வதேசத்தில் நற்பெயரை சம்பாதித்து வைத்துள்ள மஹிந்த ராஜபக்சவை இந்நாட்டுக்கு வரும் ராஜதந்திரிகள் சந்திப்பதை தடுக்கும் நோக்கிலான சட்டம் மூலமாகவே தென்படுகிறது. மக்களின் எத்தனையோ பிரச்சனைகள் தீர்க்க வேண்டியுள்ள நிலையில் இவ்வாறான செயற்பாடுகள் தேவையற்றது. இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் ரத்து செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த சட்ட திருத்தம் எதிர்காலத்தில் ஓய்வு பெறப்போகும் ஜனாதிபதி அன்ரவுக்கே பொருந்தும், இறந்த காலத்துக்கு பொருந்தாது என்றார்.
உலகின் பெரும் செல்வந்தர்கள் பட்டியலில் பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் தொடர்ந்து முதலிடத்தை தாக்க வைத்துக் கொண்டுள்ளார். மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமெரிக்க பங்குச்சந்தை குறியீடுகளை புதிய உச்சங்களுக்கு கொண்டு சென்றுள்ளது. இதன் அடிப்படையில் உலகின் முதல் 10 பெரும் செல்வந்தர்கள் பட்டியலை போர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. 2025 நிலவரப்படி உலகின் முதல் 10 பெரும் செல்வந்தர்கள் பட்டியலில் 9 பேர் அமெரிக்கர்கள் ஆவர். ஒருவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். பட்டியல் படி உலகின் முதல் பெரும் செல்வந்தர் என்ற இடத்தை பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் தக்க வைத்துக் கொண்டுள்ளார். இவரின் சொத்து அமெரிக்க மதிப்பில் $401 பில்லியன் ஆகும். அவரை தொடர்ந்து லாரி எரிசன் 2வது இடத்தை பிடித்துள்ளார். முதல் 10 இடங்களை பிடித்த பட்டியலில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெர்னார்ட் அர்னாட் 10வது இடத்தில் உள்ளார். இவரை தவிர மற்ற 9 பேர் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள். பிரித்தானியா அந்நாட்டின் குடியேற்ற சட்டங்களில் பாரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. குடியேறுபவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் விதமான குறித்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் பிரித்தானியாவில் குடியுரிமை பெற தேவையான கால அவகாசம் 5 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டுகளாக இரட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் பிரித்தானியாவில் குடியேற ஆங்கில மொழி தகமை மேலும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த மாற்றங்கள் குடியுரிமை பெற விரும்பும் வெளிநாட்டு குடிமக்களுக்கு சவாலாக மாறலாம் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் மிகவும் கடுமையான நடவடிக்கையாக பார்க்கப்படுவதாகவும் மனித உரிமை பாதுகாவலர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சட்டங்கள் விரைவில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கு வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.